தமிழ்நாட்டில் பாலியல் வன்கொடுமையும் பாலியல் சீண்டல்களும் நிறைய நடக்குது. இதனால இளைஞர்கள் நயன்தாராவை கனவு காண்றாங்க. அதனால நயன்தாராவை எடுத்துட்டு வந்து இளைஞர்கள் கிட்ட கொடுத்துட்டா இந்த பிரச்சனையெல்லாம் இருக்காது. சே, சொல்லவே எவ்வளோ அசிங்கமாக இருக்குது, எவ்வளோ கேவலமாக இருக்குது. நீ என்னம்மா லூஸ் மாதிரி பேசுகிறேன்னு கேட்குறீங்களா? இப்படி பேசுறது நான் கிடையாது, தமிழ்நாட்டோடைய எக்ஸ் மினிஸ்டர் சிஎம் சண்முகம். அதாவது அவர் போய் நிற்கக்கூடிய அந்த ஸ்டேஜை பற்றி நம்ம பேசுவோமா? ஏடிஎம்கே டிஎம்கேவை எதிர்த்து ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. எதுக்காக அந்த ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிராக பல வன்கொடுமைகள் நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. இந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசக்கூடிய எக்ஸ் மினிஸ்டர் பெண்களுக்கு சப்போர்ட்டாக பேசாமல், பெண்களோட பாதுகாப்பு குறித்து பேசாம ஏடிஎம்கே வந்துட்டு டிஎம்கேவை எதிர்த்து பேசணும் அப்படின்ற ஒரே நோக்கத்தை மட்டும் வச்சுக்கிட்டு அவங்களுடைய திட்டங்களை எதிர்த்து பேசணுன்றத தெளிவா கூட அதை எடுத்து பேசாம, ஒரு ஹீரோயின் வேணும் அப்படின்னு அவன் நினைச்சானா அந்த ஹீரோயினை எடுத்துட்டு வந்து நீங்க அவன்கிட்ட கொடுத்துருவீங்களா அப்படின்னு சம்பந்தமே இல்லாம பேசுறாரு. அதாவது இங்க நடக்கக்கூடிய இந்த பாலியல் துன்புறுத்தலுக்கும் பாலியல் வன்கொடுமைக்கும் இவர் பேசுறதுக்கும் என்ன பெரிய வித்தியாசம்? ஒரே மாதிரி தான் இருக்கு. யார் கேள்வி கேட்கணுமோ அவங்களும் சரியில்லை, அதுக்கு யார் பதில் சொல்லணுமோ அவங்களும் சரியில்லை. கடைசியில் பெண்களுடைய பாதுகாப்பு அப்படிங்கிறது இங்கே கேள்விக்குறியா மட்டும்தான் இருக்கு.